Taste the Daily. கனகராஜ் சார், பொங்கல் பண்டிகை வருது. இந்த வருஷம் மக்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை அப்படின்றது அறிவிக்கல. அதுவே ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய சுமையாக பல மக்களுக்கு இருக்குது. இந்த சூழலில் ஊருக்கு போகலான்னு பார்த்தா பஸ் கட்டணமும் இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது இல்லையா? ஒரு அரசு இதை தடுத்துருக்கணும் சார். எப்படி இல்லைங்க, அதாவது ஆஸ் பர் லீகலாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக போன வருஷம் வச்சாங்க. இதே போல் வச்சப்போ 23ல் 102 பஸ் வந்து கவர்மெண்ட் சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணப்போ அவங்க கோரிக்கை வச்சாங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களை சீஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ மினிஸ்டர் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் என்ன சொன்னார்னா, மக்களை பாதிக்காத வண்ணம் நீங்கள் உங்கள் விலை நிர்ணயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இருக்குது. ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் நானுமே ஒத்துக்கிறேன், ஆப்ரேட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன தான் மானிட்டர் பண்ணாலும் as far as policy decision is concerned, they don't have any rights to compel the omnibus riders to fix fare. அது வந்து கோர்ட்டில் ஏற்கனவே செட்டில் ஆகிருக்கு. இதை வந்து ஏற்கனவே 2019 ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. அப்போ டிவிஷன் பெஞ்ச் நாகமுத்து எம்பி முரளிதரன் இவங்க கட்டாயப்படுத்த முடியாது, அவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதுக்குள்ளே வரீங்க. சரி, அரசு நிறைய பேருந்துகளை இயக்கலாம் இல்லையா? இயக்குறாங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு முன்பு இருந்ததை விட இப்போ வந்து 41,000 பஸ்ஸஸ் வந்து தமிழ்நாட்டில் இயக்குறாங்க. டோட்டலாக 41,000 பஸ் இயங்குது. இப்போ இந்த 41,000 பஸ்ஸும் இப்போ இயங்குறது. இப்போ அது இல்லாமல் டிசேபிள் கேண்டிடேட்காக ஒரு 500 பஸ் வந்து அந்த லோ ஃப்ளோரிங் பஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது 1 கோடி ஒரு பஸ்ஸு அசோக் லைலேண்டில் ஆர்டர் போட்டு 500 பஸ் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த எங்கே இயங்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. என்னங்க, எந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்களா இல்லை எல்லாமே வாங்கிட்டாங்க அரசு வாங்கியிருக்கு. சரி, அது இல்லாமல் இன்னைக்கு வந்து நமக்கு நஷ்டத்தில் ஓடுது. சரி, 40,000 கோடி இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறை ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்டில் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, மாணவர்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், காவலர் முதல் ஆய்வாளர்களுக்கு இலவசம், 60 வயது மேல் உள்ளவர்களுக்கு இலவசம். இதில் நீங்கள் சொல்கிறதுல இந்த மகளிருக்கு இலவசம்ங்கிறது மட்டும்தான் முன்னாடி இல்லை, இல்லைங்க. மற்ற எல்லாமே காலங்காலமாக அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது தானே. ஒரு அரசு அப்போ பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டியதானே சார்? ஆமாங்க. இது இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் யூசஸ் பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஃப்ளைட்டு, ட்ரெயின், அடுத்ததாக இப்போ பஸ் தான் வந்து சென்னை மக்களுக்கு அதிகமாக இன்றைக்கி திருவிழாக்களில் 10 லட்சம் பேர் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இப்போ நான் கூட இப்போ சேலம் போனப்போ ட்ரெயினில் கிடைக்கல. இப்போ ட்ரெயினில் கூட அந்த ப்ரீமியம் தட்கால் இருக்குது. தட்கால் பார்த்திங்கன்னா அது ரேட்டெல்லாம் மதுரைக்கு புக் பண்ணாலும் சேலத்துக்கு புக் பண்ணாலும் எவ்வளோ காட்டுதுன்னா 4,500, 6,000. மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற மத்திய மைனாரிட்டி பாஜகவுடைய ட்ரெயின்லேயே அவ்வளோ ஃபேர் வந்துச்சு. இப்போ பஸ்ஸுலேயும் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் காலங்களில் அதிகப்படுத்துகிறாங்க. அந்த 2 நாள் 3 நாள் யாருக்கும் தெரியறதில்ல, கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு பண்ணாலும் இவங்க வாங்குறாங்க. இப்போ நார்மல் டேஸில் இப்போ நான் போனப்போ லாஸ்ட் வீக்கில் சேலத்துக்கு ஒரு 1,500 தான் பர்த்தில் நான் போனோம். நான் எங்கள் ஃபேமிலி போகும்போது அவ்வளோதான். பட் அதே வந்து திருவிழாக்கள் காலத்தில் 3000 வருது. உண்மைதான். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவங்க வந்து கமிட்டி போட்டிருக்காங்க. மினிஸ்டரே நேரில் போய் ஆய்வு பண்ணாரு. 102 இதுதான் கேக்குறேன். எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் அவர் ஐயா மன்னிக்கணும், எல்லா வருஷமும் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் எத்தனை குழு போட்டிருக்காங்க? 2016ல போட்ட குழு என்னாச்சு அதை பத்தி சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? 2010 குழு 12 வாரத்துல 2010ல அதிமுக கவர்மெண்ட் கிடையாது. 2016ங்க நான் கேக்குறது. 2016ல ஹைகோர்ட் டெசிஷன் கொடுத்தாங்க. ஆமா, 12 வாரத்துல ஒரு கமிட்டி போட்டு நீங்க ஆக்ஷன் எடுங்க. என்ன போட்டாங்க? கைட்லைன் எங்க கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வரல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. விடுங்க. இல்ல எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? எங்க கமிட்டி போட்டாங்க? கைட்லைன் எங்க? இல்ல எடுத்தாங்க. கூட்டம் கூட்டப்பட்டது. ஆம்னி பஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. அப்ப பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கடந்த ஆண்டு என்ன வசூல் பண்ணீங்களோ அதெல்லாம் வசூல் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்புடன் சொல்லப்பட்டது. அந்த தொகை தான் வசூலிக்கப்பட்டது. அதற்கு மேல் வசூலித்திருந்தால் நீங்க இங்க காட்டுங்க. இல்லைங்க, நான் அதை சொல்லிங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குழு எல்லாம் போடுறதா சொல்றீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், இன்னைக்கு ஒரு ஆப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயே நமக்கு பட்டவர்த்தனமா தெரியும். இல்ல, இன்னைக்கு என்ன டெவலப்மென்ட்னா ஆப்ல பொறுத்தவரையிலும் இப்ப முன்னாடி மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாங்க,
அங்க வந்து வசூல் பண்ணிட்டு போறாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆமாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஆப்ல புக் பண்றாங்க. ஆப்லயே அவ்வளவு தைரியமா அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்களே சார். இன்னைக்கு நான் பார்த்த வரலும் சேலத்துக்கு நான் லாஸ்ட் வீக் போயிருந்தப்போ 1500 ரூபாய் தான் வாங்கினாங்க. லாஸ்ட் வீக் கதையை சொல்லலை, கேட்கறதே இந்த பொங்கல் தீபாவளி சீசன்ல இது மாதிரியான இல்ல வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் நவம்பர் தீபாவளி போன தீபாவளியில மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சரே கலாய்வு பண்ணி 102 பஸ்ஸை பிடிச்சதுக்கு அவங்க சங்கத்துல இருந்து பேசி நீங்க பிடிக்கூடாது, நாங்க ஃபேரா தான் வைப்போம், நீங்க என்ன சொல்றீங்களோ மக்கள் கம்ப்ளைண்ட் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க. 102 பஸ்ஸை பிடிச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் அதே தானே சார் நடக்குது. இல்லைங்க, சகோதரர் பேசும்போது சொன்னாரு ஏதோ ஒரு சொற்பமா 10,000 பெனால்ட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது இல்லைங்க, 18,76,000 ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எப்போ எந்த பஸ்ஸுக்கு கடந்த தீபாவளிக்கு எவ்வளவு போட்டாங்கன்னு கேட்பாங்க. அதேதான், அதே தீபாவளி தான். அதுதான் நீங்க கடந்த தீபாவளி தானே 13/11/2023 சார். 23ல எத்தனை பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளவு? அவங்க கவர்மெண்ட் வந்து நான் சொல்றது 2024 சாரும் வந்து ஃபைன் போடலன்றத சாரும் சொல்லல சார். ஃபைன் போட்டிருக்காங்க, குறைஞ்ச அளவுல தான் ஃபைன் போடுறாங்க, மயிலிறகால் வரி கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க. நவம்பர் 24ல சார் 725 பஸ் வாங்கியிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், 399 புதிய ரூட்ல இன்றைக்கு மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக 399 ரூட்ல வழித்தடத்துல 725 பஸ் இயக்கிட்டார். ஆட்சி வந்ததுல இருந்து 2021ல இருந்து சட்டசபையில எத்தனை பேருந்துகளை வாங்குறதுக்கு நம்ம வந்து அறிவிப்புகளை வெளியிட்டோம், அத்தனை பேருந்துகளை வாங்கி இருக்கமா? என்னங்க 7000 பேருந்துகள் இன்னைக்கு பாருங்க. எத்தனை பேருந்துகள் காலாவதி ஆயிருக்கு? இல்லைங்க, இலக்கு வந்து காலாவதியான பேருந்துகளை எவ்வளவு தூரம் லைஃப் எக்ஸ்டெண்ட் அறிவிச்சதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இப்போ 1000 எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்குறதா சொன்னாங்க. என்ன எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் 1000 பஸ்ஸஸ்க்கு வாங்குறதுக்கு ஆர்டர் எங்க வந்துச்சு? அது இல்லைங்க, உங்க ஆட்சி பூரா பார்த்தாச்சு. எங்க நம்ம ஆட்சி சென்னையில வரலங்க, மக்கள் ஆட்சிங்க, மாண்புமிகு முதல்வர் ஆட்சிங்க. மக்கள் அவதிப்படுறது உங்களுக்கே சிரிப்பு வருது சார். மக்கள் அவதிப்படுறது சிரிக்கிறீங்க. இல்லங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சுத்தி வளைச்சு காமராஜர் ஆட்சி சொல்லிடுங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சார், போதுமான அளவுக்கு பேருந்துகளை அரசே இயக்குனதுன்னு சொன்னா மக்கள் இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை இல்ல. என்னங்க, இன்னைக்கு பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாயிட்டு, இன்னும் பஸ்ஸஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க பேசுறது எப்படி இருக்கு? இருங்க, இவங்க வந்து இல்ல போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, என்னன்னு சொன்னாரு, மக்களே வந்து விரும்பி சில தனியார் பேருந்துகள்ல அதிக கட்டணம் கொடுத்து போறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு, மக்களே விரும்பி போறாங்க, காசு செலவு பண்றதுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி பேசுறீங்க. ஏங்க நான் 10 வருடங்களாக தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கூடல, ஃப்ரீஸ் ஆயிருக்குது. ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, சொல்றாரு கூடிட்டே போயிட்டு இருக்காரு. சகோதரர் சொல்ற மாதிரி நீங்க இப்ப இன்னைக்கு டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா 10 வருடத்திற்கு முன்பு இன்று சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு போகிற எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்ப 7 லட்சம் இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் சார் ஆகும். இல்ல அதுக்கு தகுந்தாற் போல பேருந்துகளை வாங்கி இயக்குறது தானே அரசோட வேலை. காரணங்களை சொல்றதா அரசாங்கத்தோட வேலை. உண்மை சத்தியம். சாலைகள் விரிவாக்கம் வேண்டும், பேருந்துகள் தரமானதாக இருக்க வேண்டும். அதுதான் என்னோட அனைத்தும் சரியா இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு. இல்லைங்க, இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து நஷ்டம் அடையறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்கீம்ஸ். இன்னைக்கு மாணவர்களுக்கு இலவசம், காவலர் முதல் ஆய்வாளர் மேலோனவர்களுக்கு இலவசம். நீங்க இப்ப எப்படி வந்து உங்களுக்கு இன்கம் வரும் சொல்லுங்க பாப்போம். இன்கம் எப்படி ஜெனரேட் ஆகும்? இதெல்லாம் தெரியாதா? கவர்மெண்ட் மக்களுக்காக அரசுக்கு தெரிஞ்சுதானே செய்றாங்க, தெரிஞ்சுதான் செய்றாங்க. பட்ஜெட்ல ஒதுக்கணும்ல சார், செய்றாங்க. பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க, எவ்வளவு ஒதுக்குறாங்க? இன்னைக்கு போக்குவரத்து துறையில இருந்து பாருங்க, இப்போ போக்குவரத்து துறைக்கு என்ன நிதி ஒதுக்குறாங்களோ அதை விட அதிகமா வேறு துறையிலிருந்து வாங்கி செய்றாங்க. ஆனா மக்கள் மேல சுமத்துறாங்களா சார்? அப்படி வாங்கி மக்கள் மேல இதுக்கு முன்னாடி ஆட்சி சுமத்துறாங்க. அதாவது 3 தடவை மின் கட்டண உயர்வு, சொத்து வரி ஏத்துறது, வீட்டு வரி ஏத்துறது, அதெல்லாம் வந்து சுமையா இல்லையா சார்? ஏங்க இன்றைக்கு எவ்வளவு சுமையா ஏத்திருக்காங்க இல்ல பாக்கக்கூடிய மக்களே சொல்லுவாங்க. இன்னைக்கு குஜராத்தை விட மற்ற மாநிலங்களோட போய் தவறா சொல்லிங்க. இன்றைக்கு சாலை கட்டமைப்புகள்லயும் சரி, பயண கட்டமைப்புகள்லயும் சரி,
விடிகிறவர், அதாவது ஒரு 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த மூலை முடுக்குலையும் நீங்கள் காலையில் போய் விடிய காலையில் இறங்கிடலாம். நீங்கள் இந்த சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வீனியன்சி, இந்த டெவலப்மெண்ட் இப்போ இந்த கடந்த 3 வருடமாக இவங்க அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் உண்மையாலுமே மக்களின் சங்கரனாக, பயணத்தின் சங்கரனாக விளங்குகிறார். நீங்க தனிப்பட்ட மேடையில பேசிக்கலாம். போக்குவரத்து துறை சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல பிஎஃப் ஸ்கேம்னு ஒண்ணு வந்தது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கேம்னு ஒன்னு இருந்தது. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 9,000 கோடி ஒவ்வொரு தடவை நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எதுவும் செய்யாம இருக்கீங்க. போனது அந்த பிஎஃப் பணம் கொடுக்காம போனது, போக்குவரத்து துறையில போட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது சாரே சொன்னாங்க. போக்குவரத்து துறையில எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க சார், இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 2021ல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு வெறும் இந்த பஸ் மட்டும் இல்லை சார், அவங்க ஆர்டிஓ ஆபீஸும் அவங்க கண்ட்ரோலு. இன்னைக்கு வந்துட்டு அவருடைய தலைமை கமிஷனர் கிட்ட வந்து அவ்வளோ பணத்தை எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அம்மா குடிநீர் சார் 10 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுத்தாங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் கொடுத்தாங்க. அதை கூட நிறுத்தி வச்சுட்டு சுமையை குறைக்கணும் சார். சார் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சார். சார் கனகராஜ் சார், உங்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் பல கண்டனங்களை போக்குவரத்து துறை சார்ந்து முன் வச்சிருக்காங்க. போக்குவரத்து துறையில் நிறைய குளறுபடிகள் நடக்கிறது. இப்போ பேசுனதுலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்க. அதாவது போக்குவரத்து துறையில் நீங்கள் இப்போ குளறுபடிகள் நடக்குதுன்னா அறிவார்ந்த சட்ட வல்லுநர்கள் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க. அவங்க கடந்த 3 ஆண்டுகளாக அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அமைச்சர் வந்து சொல்றாரு இல்ல சார், ஒண்ணும் இல்ல, அமைச்சர் வந்து 9,000 பேருந்துகள் 8,000 பேருந்துகளை நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோன்றத சொன்னதா சொல்றாங்க. ஆனா வந்து ஆளுநர் உரையில வந்து பாத்தீங்கன்னா 2,000 சொச்சம் பேருந்து தான் வாங்கதா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு? இல்லைங்க, முன்னுக்கு பின் முரணா பேச வேண்டிய தேவை என்ன? இல்லைங்க, மொத்தம் ஆஸ் பர் அமைச்சர் வந்து அவங்க ஷெட்யூல் வச்சிருக்கிறது மொத்தம் 2,578 பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 3 வருடமாக வாங்கப்பட்டிருக்கின்றது. இலக்கு இந்த வருடம் வந்து 500 தாழ்தள பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கின்றது, மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கின்றது, அதே போல் புதிய பேருந்துகள் 2,500 வாங்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லாம் மக்களின் சேவையில் இருக்கின்றது. மினி பஸ்ஸு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பேருந்தை நிறுத்தி இருக்கிறாங்க, பல இடங்கள்ல போராட்டம். ஆமா, மக்கள் ஏறதுக்காக நிறுத்துவாங்க, சட்டசபையில மக்கள் ஏறதுக்காக நிறுத்துவாங்க. இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏறதுக்காக இல்லை, ஏறதுக்காக நிறுத்திருக்காங்க. மக்கள் விரோத அரசாங்கத்தை இறக்கிறதுக்காகவும் நிறுத்துவாங்க. இல்லைங்க, நன்றி சார், நன்றி சார். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த அரசு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு செயல்பட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நன்றி சார், உங்களுடைய இறுதி கருத்து ஒரே ஒரு இதுல சொல்றேன். குறுக்கீடு நடந்ததுனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் இன்றைக்கு மக்களின் நண்பனாக, மக்களே டிரைவராக, மக்களுக்காக நன்றி சார், நன்றி சார், நன்றி.